ஓம் நமச்சிவாய. சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ரிஷபராசி 2025ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி. இதில் எந்த தொழிலை சேர்ந்தவர்களுக்கு ராஜயோகம்? முக்கியமாக ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே ராஜயோகம் தான். அதிலும் முக்கியமாக எந்த தொழில் செய்பவர்களுக்கு ராஜயோகம் என்பதை பார்ப்போம். அதில் முதல் தரமாக ஹோட்டல் தொழில், திருமண ஏற்பாட்டாளர்கள், கேட்ரிங் தொழில் செய்பவர்கள், இவர்களுக்கு இந்த 2025ஆம் வருடம் இந்த 3 பெயர்ச்சிகளின் பிறகு ராஜயோகம்தான், சந்தேகமில்லை. சரி, ரிஷபராசிக்கு சனி பகவானாகப்பட்டவர் தர்ம கர்மாதிபதி யோகத்தை பெறுகிறார். 9, 10 கூடையவர். இத்தனை காலம் 10ஆம் இடத்தில் இருந்தும் யாதொரு பயனும் பெரிதாக இல்லை. ரிஷபராசிக்காரர்களுக்கு சுமாராகத்தான் இருந்தது. தற்போது இந்த 9, 10 கூடிய சனி பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு செல்கிறார். அஷ்டமாதிபத்திய தோஷத்தை பெறுகின்ற குரு ஜென்மத்தில் அமர்ந்து தொல்லை கொடுத்து கொண்டிருந்தார். அவர் தனஸ்தானத்திற்கு செல்கிறார் மே மாதத்தில். ராகு பகவான் ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்தில் இருந்தும் லாபஸ்தானத்தில் இருந்தும் குருவின் சாரத்தில் இருந்ததால் எந்த பயனும் இல்லை. அவர் சனி பெயர்ச்சி முடிந்து ஒரு மாதங்களிலேயே மீனராசியை விட்டு அகன்று கும்பராசிக்கு வந்து விடுகிறார். 10ஆம் இடத்திற்கு. 10ஆம் இடத்தில் ஒரு பாவ கிரகமாக இருக்க வேண்டும். அவர் அமர்ந்து கொள்கிறார். தன காரகனான குரு தனஸ்தானத்தில் போய் அமர்கிறார். அமர்வது மட்டுமல்லாமல் தன்னுடைய 9வது பார்வையாக ராகுவை பார்க்கிறார். இதுதான் விசேஷமான பலன்கள். ரிஷபராசிக்கு அனைவருக்கும் தெரிந்தது, புரிந்தது, நான் ஏற்கனவே சொன்னது. சரி, அதிலும் குறிப்பாக உணவு பண்டங்கள் சம்பந்தமான தொழில் செய்பவர்கள், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்ஸு, கேட்ரிங் தொழில் செய்பவர்கள், ஸ்வீட்ஸு, சாவரிஸ் தயாரிப்பவர்கள், அதில் சப்டிவிஷனாக வர்றது திருமண ஏற்பாட்டாளர்கள். இப்போலாம் ஒரு திருமணம் செய்யணும் அப்படின்னா ஒரு திருமண ஏற்பாட்டாளர் கூப்பிட்டு, இப்போ 5 லட்ச ரூபா கொடுத்துட்றேன், ஐயர்லேருந்து நாதஸ்வரத்துலேருந்து சாப்பாடு வரைக்கும் எல்லாம் முடிச்சிருங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் முடிப்பார். கிராண்டாக பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு சில திருமண ஏற்பாட்டாளர்கள் இருக்காங்க. கிராண்டாக இருக்கும், ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு கூப்பிட்டோம்னா 2 வேளை 3 வேளை கூப்பிட்டோம்னா ஒரு 25 லட்ச ரூபா பேசி கொடுத்தோம்னா அவங்க அதே போல் டெக்கரேஷன்லேருந்து ஐயர்லேருந்து நாதஸ்வரத்துலேருந்து சாப்பாடு வரைக்கும் கையில் கல்யாண பிரசாதம் கொடுக்குற வரைக்கும், திருமண பிரசாதம் கொடுக்குற வரைக்கும் முடிச்சிருவாங்க. இப்படி நடத்துகின்ற திருமண ஏற்பாட்டாளர்கள் இவங்களுக்கு அடித்தது யோகம். இந்த டிவிஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அடித்தது யோகம் இந்த வருஷம் ஃபுல்லாக. முக்கியமாக அதிலும் முக்கியமாக சனி பெயர்ச்சிக்கு பிறகு டிசம்பர் மாதத்திற்குள் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். என்ன தொழில்? மறுபடியும் சொல்கிறேன், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், கேட்ரிங், மெஸ்ஸு, திருமண ஏற்பாட்டாளர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல யோகமான காலம் 2025ஆம் ஆண்டு. சரி சார், எப்படி சார் சொல்கிறீங்க, இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா 2 டிவிஷனாக பிரிச்சுக்கலாம். திருமண ஏற்பாட்டாளர்களுக்கு சுக்கிரன் நன்றாக இருக்க வேண்டும்.
சாப்பாடு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்டு, கேட்ரிங் தொழில் செய்பவர்களுக்கு சந்திரன் நன்றாக இருக்க வேண்டும். அதிர்ஷ்டவசமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு தினக்கோளான சந்திரன் ஜென்ம ராசியில் உச்சமடைகிறார். எனவே திரும்ப ஒரு ஒரு ரிஷபராசிக்காரரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அவரும் நல்லா ருசியாக சாப்பிடுவார். கிட்டத்தட்ட 90% ருசியாக சமைக்கவும் தெரியும். அது ஆணாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும். இது முதல் விஷயம், பாஸ் ஆகிடுவார் அவர். ரெண்டாவது சுக்கிரன். திருமண ஏற்பாட்டாளர்கள் என்று சொல்லும்போது சுக்கிரன் வருகிறார். சுக்கிரன் தான் திருமணத்துக்கு அதிகாரி. திருமணம்னாவே சுக்கிரன் தான். அதில் ராசியாதிபதியே சுக்கிரன் தான் ரிஷபராசிக்காரருக்கு. சனி பெயர்ச்சி நடக்கும் தினத்தன்று, அதாவது இந்த வருடம் குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் நாள், ஆங்கிலம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை அமாவாசை அன்று நடக்கப் போகின்ற சனிப்பயிற்சி தினத்தன்று ரிஷபராசிக்கு ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் சனி பகவானுடன் இணைந்து மீனராசியில் உச்சம் பெறுகிறார். இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? ப்ரூஃப். ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் உச்சமடைகிறார். அந்த லாபஸ்தானாதிபதி 11ஆம் அதிபதி அடுத்த மாதத்தில் 2ஆம் இடத்திற்கு செல்கிறார். குரு பகவான் அஷ்டமாதிபத்திய தோஷத்திலிருந்து விலகுகிறார் ரிஷபராசிக்காரர். இந்த குருவாகப்பட்டவர் 11ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு வரக்கூடிய ராகு பகவானை 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். 10ஆம் இடத்தை பார்க்கிறார் குரு பகவான். தனஸ்காரகன் கர்மஸ்தானத்திற்கு, தொழில்ஸ்தானத்துக்கு பார்வை. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதாவது தயாரிப்பு தொழிலில் ஹோட்டல், சாப்பாடு பொருள், எந்த பொருள் தயாரித்தாலும் 1 நாள் 2 நாளைக்கு மேலே வச்சுக்க முடியாது. சாப்பாடு அடுத்த வேலைக்கு வச்சுக்க முடியாது. அவ்வளோ வேகமாக காலியாக வேண்டும். ஆனால் ருசியாக இருக்க வேண்டும். வேகமாக செய்ய வேண்டும். சுறுசுறுப்பாக செய்ய வேண்டும். இதற்கெல்லாம் அதிகாரி சந்திரன் தான். சந்திரன் தான் மனதுக்கு அதிகாரி, மனோகாரகன். மனசு சரியாக இருந்தால் தான் சமைக்கவே முடியும், அது டேஸ்ட்டாகவே இருக்கும். அந்த சந்திரனாகப்பட்டவர் ரிஷபராசியில் உச்சம் பெறுவதால் அந்த ரிஷபராசிக்காரர், ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரனாகப்பட்டதால், இரண்டுமே பெண் கிரகமாக இருப்பதால், சந்திரனும் பெண் கிரகம், சுக்கிரனும் பெண் கிரகம். சுக்கிரன் கலைக்கு அதிபதி, சந்திரன் கிரியேட்டிவிட்டி, புதுசாக தயாரிக்கக்கூடியது, எதையுமே புதுமையாக பார்க்கக்கூடியது, எதையுமே அழகாக பார்க்கக்கூடியவர்கள், எதையுமே கலைநயத்தோடு பார்க்கக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ராசியாதிபதி சுக்கிரன், சந்திரன் உச்சம். இந்த 2 கிரகங்களும் வலுத்திருந்தால்தான் ஒரு மனிதனுக்கு கலையே எந்த கலையாக இருந்தாலும் வரும். அது நாட்டிய கலையாக இருக்கலாம், நடனக்கலையாக இருக்கலாம், ஓவியத்திறனாக இருக்கலாம், பாட்டு பாடுற திறனாக இருக்கலாம். அதில் ஒரு திறன் தான் சமைக்கக்கூடிய திறன். சமைக்கக்கூடிய திறனாக இருக்கலாம். எந்த கலையை கற்றுக்கிட்டானாலும் சந்திரனும் சுக்கிரனும் இருந்தால் தான் அந்த கலையை கற்றுக்கவே முடியும், புரியும். முதல்ல அவனுக்கு அந்த கலையை பற்றி புரியும். அந்த தகுதி படைத்தவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். அப்படி இருக்கும்போது அது மட்டும் இருந்தால் பத்தாது, தகுதி மட்டும் இருந்தால் போதாது, நேர காலங்கள் ஒன்று சேர வேண்டும். அந்த நேர காலங்களானது சனி பெயர்ச்சி என்று ஏன் சொல்கிறோம்? சனி பகவானப்பட்டவர் பாக்யாதிபதி, 9ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி சனி. ஒரு தொழிலில், செய்யக்கூடிய தொழிலில் லாபத்தை தர வேண்டியவரே சனி பகவான் தான், வேறு விஷயமே கிடையாது. 9க்கு அதிபதி பாக்யாதிபதி, 10ஆம் அதிபதி கர்மஸ்தானாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி. இருவருக்கும் அதிபதி 11ல் இருக்கார், லாபஸ்தானத்தில். முடிஞ்சு போச்சு. எனவே
சாப்பிடக்கூடிய பொருளை தயாரிப்பவர்கள், ஹோட்டல் மட்டுமல்லாமல், மெஸ்ஸு மட்டுமல்லாமல், கேட்ரிங் தொழில் செய்யக்கூடியவர்கள். இப்போ கேட்ரிங் தொழில் எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரே நேரத்தில் 1000 பேருக்கு செய்யணும், 3 வேளை செய்யணும், அது காலி ஆகணும், டேஸ்ட்டாக இருக்கணும். அப்போ எவ்வளவு திறன் வேணும் அதை செய்கிறதுக்கு. ஹோட்டல் இருந்தால் அப்படி கிடையாது. காலையில் 500 பேர் வருவான், மத்தியானம் 300 பேர் வருவான், நைட்டுக்கு 1000 பேர் வருவான், சொல்ல முடியாது. ஆனால் எல்லாருக்கும் செய்து கொண்டே இருக்கணும், சரிவர பணியாற்ற வேண்டும். இப்போ ஸ்வீட் சாவரி செய்கிறோம், அது வேணால் ஒரு 2 நாள் 3 நாள் வச்சு விற்கலாம், அவ்வளோதான். மொத்தத்தில் அனைத்துமே சுவையாக இருக்க வேண்டும், ரசனையாக இருக்க வேண்டும். சாப்பிடுவதற்கு அதிகபட்ச சுவையாக இருந்தால் அதிகபட்சமாக விற்பனை ஆகும். இவ்வளோதான் விஷயம். அத்தகைய திறன் படைத்தவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் இல்லையா? அப்பேற்பட்ட வாய்ப்பானது இந்த சனி பயிற்சிக்கு பிறகு, குரு பயிற்சிக்கு பிறகு, ராகு கேது பயிற்சிக்கு பிறகு 100க்கு 100% ரிஷபராசிக்காரர்களுக்கு அது கிடைக்கிறது. எனவே முதலில் சொல்லக்கூடிய ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்டு, மெஸ்ஸு, கேட்ரிங் தொழில் இருப்பவர்கள் உறுதியாக மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து மிகப்பெரிய பொருளாதார பலனை பெறப்போகிறார்கள். இந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பிறகு டிசம்பருக்குள் நிச்சயம். எனவே அந்த தொழிலில் இருப்பவர்கள் மனதில் ஏற்றிக்கொள்ளுங்கள். நன்றாக உழைத்து அதற்கு தகுந்தபடி வாய்ப்புகளை உருவாக்கி உங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொள்ளுங்கள். இரண்டாவதாக திருமண ஏற்பாட்டாளர்கள், அவர்களுக்கு தான் பெரிய யோகம். ஏன்னா ஒரு மேரேஜை சிம்பிளாக முடிக்கணும்னா 5 லட்ச ரூபாயில் முடிக்கலாம். கிராண்டாக முடிக்கணும்னா ஒரு 25 லட்ச ரூபா ஆகும் குறைஞ்சபட்சம். யோகம் தானே. ஒரே பிஸ்னஸ் 25 லட்சத்துக்கு கிடைக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய யோகம். 3 வேளை சாப்பாடு, அவ்வளோதான், முடிஞ்சு 25 lakhs காலி. இப்பேற்பட்ட தொழிலை எடுத்து செய்பவர்கள் தான் திருமண ஏற்பாட்டாளர்கள். அதுக்கு அதிகாரி சுக்கிரன். சுக்கிரன் உச்சமடைகிறார், சனி பகவானுடன் இணைகிறார் சனி பயிற்சி அன்று. 1 மாதம் கழித்து குரு 2ஆம் இடத்துக்கு வருகிறார். இதையே தான் சொல்லிகிட்டு இருக்கணும். குரு 10ஆம் இடத்தை பார்க்கிறார், ராகு அங்கு இருக்கிறார். திடீர் தனப்பிராப்தியை தருவது ராகு பகவான். அந்த தனத்தை தரக்கூடிய குரு பகவான் அந்த 10ஆம் இடத்தை பார்வையிடுகிறார், ராகுவை பார்வையிடுகிறார். பொது ஜன தொடர்பில் திடீர் தனப்பிராப்தி கிடைக்கும். அது சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால திருமண ஏற்பாட்டாளர்கள் பயனடைவார்கள். இவ்வளோதான் விஷயங்க. திருமண ஏற்பாட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. டக்குன்னு அந்த கிளைண்ட்டுக்கிட்டேயே ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு அந்த மேரேஜ் வெட்டிங் பிளானர்ஸ் இங்கிலீஷில் வெட்டிங் பிளானர்ஸ். அப்பேற்பட்ட தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய அளவில் இந்த வருஷம் அவங்களுக்கு ரொம்ப பிஸி ஆகிடுவாங்க, டைமே கிடைக்காது. அந்த அளவுக்கு பிஸியாகி ஒரு 4 மேரேஜ் முடித்தா ஒரு 1 crore, அதில் எவ்வளோ கிடைக்குதோ அவங்களுக்கு தான் தெரியும். நல்லா சம்பாதிங்க. திருமண ஏற்பாட்டாளர்கள், ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் வெட்டிங் பிளானர்ஸ். இந்த 2 தொழிலும் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் நன்றாக வாய்ப்புகளை தேடி நேரத்தை பார்க்காமல் உழைத்து அந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்தி பொருளாதார பலனை பெருக்கிக் கொள்ளுங்கள் என்பதை இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். எனவே இந்த 2 தொழிலிலும் இருக்கக்கூடிய நபர்கள், ரிஷபராசி அன்பர்கள், இதை பார்க்கக்கூடிய நபர்கள் இதை பார்த்து பலனடைவீர்கள் என்பதை இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து செயல்படுங்கள் ரிஷபராசி அன்பர்கள். நன்றி, வணக்கம். சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.